ரெண்டாம் பாவம் இன்கம்க்கு சம்மந்தப்பட்ட பாவம். உங்களோட கம்யூனிகேஷன் மூலமாக இன்கம் பண்ணுறது ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஏஜென்ட்ஸ்க்கு, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்கு, அப்படியே இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். மூத்த சகோதரர்கள் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது கிடைக்கும். இளைய சகோதரர்கள் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ருத்ரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள், தடுமாற்றங்கள், உச்சரிப்பு தோஷங்களும் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம குரு வக்ரகதி பெயர்ச்சி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குரு வக்ரகதியில் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பேச போகிறோம். அதுக்கு முன்னால் வந்து குரு வக்ர பெயர்ச்சின்னா என்ன, அது எந்த விதமான பலன்கள் என்றது கொடுக்க போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பேச போகிறோம். இப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு வந்து பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது, நார்மலாக பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது 5ஆம் பாவத்து மேலேயும் 7ஆம் பாவத்து மேலேயும் 9ஆம் பாவத்து மேலேயும் பார்வை வைப்பார். அதனால குரு அவர் இருக்கிற ராசியோட பலன்கள் எந்த பாவத்தில் இருந்தால் அந்த ராசியோட பலன்களும் கொடுப்பாரு. அந்த ராசியிலிருந்து 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்துக்கான பலன்களும் கொடுக்க போகிறாரு. இப்போ வக்ர பெயர்ச்சின்னா என்ன, ரிவர்ஸ் டிரான்சிட் அப்படின்னா குரு வந்து பின்னால் நடக்க போகிறாரான்னா அப்படி இல்லை. நமக்கு சாதாரணமாக வந்து பொதுவாகவே இந்த யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டத்தில் நம்ம பார்க்கும்போது பூமி ஆகட்டும் மற்ற கிரகங்கள் ஆகட்டும் ஒரு கக்ஷையில் வந்து சுற்றிட்டு இருக்கும், ஒரு சர்க்கிளில் வந்து சுற்றிட்டு இருக்கும். அந்த சர்க்கிளில் சுற்றிட்டு இருக்கும்போது சில வாட்டி என்னன்னா ஒரு சில கிரகங்களோட ஸ்பீடுன்றது குறையும். அப்போது பூமியிலிருந்து பார்க்கும்போது வந்து அந்த கிரகம் அப்படின்னா இப்போ குரு கிரகம் வந்து பூமிக்கு பின்னால் இருக்கிறது, பின்னால் பயணம் செய்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம வந்து வக்ர பெயர்ச்சியாக பேச போகிறோம். இப்போது வக்ர பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன, இப்போ குரு பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது வந்து குரு 9ல் இருந்தால் 9ஆம் பாவத்துக்கான பலன்கள் கொடுக்க போகிறாரு. அங்கிலிருந்து வந்து 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை வச்சுட்டு வந்து அந்த ராசிகளுக்கான 4 பலன்களும் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அதே வந்து குரு வக்ரமாக பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா பின்னால் இருக்கிற ராசியோட பலன்கள் கூட கொடுக்க போகிறாரு. ஃபார் சப்போஸ் இப்போது குரு வந்து ரிஷபத்தில் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரிஷப ராசிக்காரங்களுக்கு வச்சுக்கோங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது ரிஷப ராசிக்கு உண்டான பலன்கள், உங்களோட 1ஆம் பாவத்துக்கு உண்டான பலன்களும் கொடுப்பாரு. அப்படியே மேஷத்துக்கு உண்டான பலன்களும் கொடுக்க போகிறாரு. 12ஆம் பாவத்துக்கான பலன்களும் கொடுக்க போகிறாரு. அப்படி மொத்தமாக சேர்த்து 5 பாவத்துக்கான பலன்கள்ன்றது வக்ர பெயர்ச்சியில் நமக்கு கிடைக்க போகுது. இங்கே என்னன்னா மிக்சடு ரிசல்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பின்னால் இருக்கிற பாவத்துக்கான பலன்கள் 12ஆம் பாவம் ரிஷபராசிக்காரங்களுக்கு 12ஆம் பாவம் மற்றும் 1ஆம் பாவம், அந்த பாவம் 2 பாவங்களுக்குமே வந்து கலந்த ஒரு ரிசல்ட்ன்றது குரு வக்ர பெயர்ச்சியில் கொடுக்க போகிறாரு. இதுதான் குருவோட வக்ர பெயர்ச்சி. இப்போ நம்ம வந்து எல்லா ராசிகளுக்கான குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து உங்களோட 3ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா குரு உங்களோட 3ஆம் பாவத்தில் வக்ரகதியாக பெயர்ச்சி ஆகிட்டு இருக்க போகிறாரு. இப்போது குரு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது 3ஆம் பாவம் வந்து மாரக்கா ஹவுஸ்க்கான ரிசல்ட்ஸ்ன்றது குரு உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 7, 9, 11 மேலே இருக்குது. பார்வை மூலமாக பார்த்திங்கன்னா குருவோட பார்வை வந்து இங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வக்ரகதியில் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கிற குரு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க
போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்களோட 2ஆம் பாவத்துக்கான 3ல வக்ரகதியாக பயிற்சியாட்டு இருக்கும்போது பின்னாடி ராசி அப்படின்னா 2ஆம் பாவத்துக்கான பலங்கள்ன்றது கொடுக்க போகிறாரு. முக்கியமாக இந்த டைம் பீரியடில் உங்களோட கம்யூனிகேஷன்ன்றது நல்லா இருக்கும். 2ஆம் பாவம் இன்கம்க்கு சம்மந்தப்பட்ட பாவம். உங்களோட கம்யூனிகேஷன் மூலமாக இன்கம் பண்ணுறது ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பார்வையால் உங்களோட கெயின்ஸ் ஹவுஸை பார்த்துட்ருக்காரு. முக்கியமாக இந்த டைம் பீரியடில் வந்து ஃபார் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டீல் வந்து நீங்கள் முடிச்சுட்டு வரணும். ஸோ வெற்றிகரமாக அந்த டீல் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல கிளைண்ட்டுக்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசி உங்களோட பேச்சு திறமையால் வந்து அந்த டீல் ஓகே பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர்ஸ்க்கு வந்து இந்த டைம் பீரியடில் நல்லா இருக்கும். ஏன்னா 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து 7ஆம் பாவத்தான ரிலேஷன்ஷிப்ஸே பார்த்துட்ருக்காரு. ஸோ ரிலேஷன்ஷிப்பை கவுன்சிலிங் பண்ணுறவங்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்களுக்கு, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்க்கு, இந்த சைக்கியாட்ரிஸ்ட்ஸுக்கு, தெரபிஸ்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். லைஃப் கோச்சஸ்க்கு உங்கள் கம்யூனிகேஷன் மூலமாக வந்து பணம்ன்றது சம்பாதிக்கக்கூடிய டைம் பீரியடு. அப்படின்னா லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஏஜென்ட்ஸ்க்கு, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்கு, அப்படியே இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பார்வையால் 7ஆம் பாவத்தையே பார்த்துட்ருக்காரு குரு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் வந்து ஒரு மாற்றங்கள்ன்றது தெரியுது. அப்படியே பார்த்திங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்பௌஸ் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம். இல்லாட்டி புருஷன் மனைவி 2 பேருமே சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் வந்து நல்ல லாபங்கள்ன்றது பார்க்குறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து 7.5 சனி பிரச்சனைன்றதும் ஒன்று போயிட்டுருக்குது, அது மனசில் வச்சுக்கோங்க. 7.5 சனி 3 வந்து மாரக்கா ஹவுஸ், பார்வை நல்ல பார்வையாக இருந்தாலும் மாரக்கா ஹவுஸ். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள்ன்றது உங்களுக்கு இருக்காது. பட் என்ன மேடம் நீங்கள் தான் இப்போ நல்ல பலன்கள் இருக்கும்னு சொன்னீங்க, பட் திரும்பி வந்து நல்ல பலன்கள் இருக்காதுன்னு சொல்கிறீங்க சொல்லிட்டு நினச்சிக்காதேங்க. உங்களுக்கு குரு பெயர்ச்சி, வக்கர பெயர்ச்சி அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் ஓவரால் சார்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன கிரகம் வந்து உங்களுக்கு எங்கெங்கே டிரான்சிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இந்த வக்கர பெயர்ச்சி ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ 12ல் வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகிட்டு இருக்காரு இல்லையா, லாசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, தூக்கம் கெடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து 2ஆம் பாவத்தோட ரிசல்ட்ஸ் வந்து குரு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பார்வையால் 9ஆம் பாவத்து மேலே பார்வை வச்சிருக்காரு குரு வந்து. ஸோ இந்த டூரிசம் அண்ட் ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. முக்கியமாக வந்து இந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு, பஸ்ஸு ஓனர்ஸ்க்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே வந்து இந்த டூரிசம் பேக்கேஜ் மேலே வந்து கொண்டு போகிறவங்களுக்கு, ஸ்பிரிச்சுவல் டூரிசம் வந்து பேக்கேஜ், இப்போ பத்ரிநாத், சார்தாம் யாத்ரா, காசி யாத்ரா இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. அந்த மாதிரி டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா 3 வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஜெர்னி, 9 வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜெர்னிஸு, ஸ்பிரிச்சுவாலிட்டி டூரிசம். ஸோ ஸ்பிரிச்சுவல், இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்க்கு வந்து பஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து, ப்ரைவேட் ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக்ஸி ஸ்டாண்டு வச்சிருக்கிறவங்களுக்கு, டாக்ஸிஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு, அப்படியே வந்து இந்த ஒரு டூரிசம் பிளேசஸில் வந்து டாக்ஸி ஓட்டுறவங்க இருப்பாங்க. டூரிசம் பிளேசஸில் வந்து ஃபார் சப்போஸ் அது எந்த மாதிரி சொல்லணும், இப்போ இந்த திருப்பதி அந்த மாதிரி இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மெயின் புண்ணியக்ஷேத்திரத்தில் இருந்து வந்து இந்த காணிப்பாக்கம், நார்மலி நமக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த வெள்ளூர், இந்த கஞ்சி இந்த மாதிரியான இடங்களுக்கு வர்றதுக்காக டூரிசம் பேக்கேஜை ஓட்டுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, இந்த ஹீலிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, இந்த ஒரு இது வச்சுருக்கிறவங்களுக்கு, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான இது வச்சுருக்கிறவங்களுக்கு, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான பொருட்கள் வந்து விற்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். பூஜை பொருள் விற்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் குருஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே வந்து குரு வந்து 11ஆம் பாவத்து மேலே பார்வை வச்சிருக்காரு. இந்த
இந்த டைம் பீரியடில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது கிடைக்கும். இளைய சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா யங்கர் சிப்ளிங்ஸ், 11 வந்து பார்த்தீங்கன்னா எல்டர் சிப்ளிங்ஸ். ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு யங்கர் அண்ட் எல்டர் சிப்ளிங்ஸோட சப்போர்ட்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த 4 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி கெயின்ஸ் ரிலேட்டட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குக்கிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, செஃப்பாக இருக்கிறவங்களுக்கு, எதா இருந்தாலும் குக்கிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே ஆக்வா கல்ச்சர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த ஒரு வாட்டர் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து நமக்கு கடல் மூலமாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே வந்து இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஜெர்னிஸ் நல்லா பண்ண வேண்டி வரும், நிறைய ஜெர்னிஸ் பண்ணுற வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றது எனக்கு தெரியுது. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்கில் வந்து கற்றுக்கிறதுக்காக இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே வந்து யாராச்சும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆகணும், இல்லாட்டி ஆஸ்ட்ராலஜர் ஆகணும், எதா இருந்தாலும் லைஃப் கோச், கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்கில்ன்றது கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே சில பேர் வந்து போஸ்டர் மேனேஜ்மெண்ட், பாடி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், முதல்ல வந்து தொழிலில் நமக்கு க்ரோத் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிற ஒரு குணம்ன்றது நமக்கு தேவைப்படும். அதுக்கான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸு, பாடி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. அந்த மாதிரி பாடி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஏன்னா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹீலிங் ட்ரைனிங் மாதிரி தான். ஸோ மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியட் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியடாக தான் உங்களுக்கு அமையும். பட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனின்ற பிரச்சனை ஒன்று இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் வந்து உங்களை தூங்க விடாது. பட் பண வகையில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரெமெடிஸ் செஞ்சால் நல்லா இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு சில வாட்டி வந்து உங்களுக்கு 3 கம்யூனிகேஷன் ஹவுஸில் வக்ரகதியில் குரு பயிற்சி ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஒன்று பேசுனா அடுத்தவங்க வந்து வேற ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அதுக்கான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விநாயகருக்கு விளக்கேற்றிட்டு வந்து சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் ஒன்று படிச்சிங்கன்னா, அப்படியே கணேச ஸ்தோத்திரம் எதாக இருந்தாலும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனைன்றது வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்றபடி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள், ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட எதா இருந்தாலும் இன்புட்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்க ருத்ரன் டிவிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷனில் வந்து காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க.